செயின்ட் யூரிபியஸ் ஆஃப் மோர்கவிகோ 1538ல ஸ்பெயின் நாட்டுல பிறந்திருக்காரு. செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே கடவுள் பக்தி உள்ளவரா வளர்ந்திருக்காரு. அதுவும் அன்னை மரியாள் மேல மிகுந்த பக்தி உள்ளவரா இருந்திருக்காரு. பள்ளி படிக்கிறப்போ தன்னோட உணவுகளை ஏழை மாணவர்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடியவரா இருந்திருக்காரு. பள்ளி கல்வியையும் உயர்கல்வியை முடிச்சதுக்கு பிறகு வழக்கறிஞரா பணியாற்றிருக்காரு. இவரோட திறமையை பார்த்த மன்னர் 2ஆம் பிலிப் கிரானடா பகுதியோட நீதிபதியா பணியமர்த்திருக்காரு. சிறப்பாவே பணியாற்றிருக்காரு. அந்த காலகட்டத்துல இவருக்கு குருவாகணும்ங்கிற ஆசை ஏற்பட்டிருக்கு. அதற்கான படிப்பை முடிச்சதுக்கு பிறகு தன்னோட 40வது வயசுல குருத்துவார் உட்பொழிவை பெற்றிருக்காரு. தன்னோட சிறப்பான பணியின் பலனா 2 வருஷத்துக்கு பிறகு பெரு நாட்டோட ஆயரா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. யூரிபியாஸ் தன்னோட சொந்த நாட்டை விட்டு பெரு நாட்டுக்கு பயணமாயிருக்காரு. அந்த காலகட்டத்துல பெரு நாட்டுல பெரும்பாலான மக்கள் இயேசு கிறிஸ்துவ பற்றி அறியாமலே இருந்திருக்காங்க. யூரிபியாஸ் முழு மூச்சோட அந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றின நற்செய்திய பறைசாற்றியிருக்காரு. கிட்டத்தட்ட 50,000 மைல்களுக்கும் அதிகமா கால்நடையா நடந்து மறைப்பணியாற்றிருக்காரு. இவரோட மறைப்பணியால ஏராளமான மக்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளா மாறியிருக்காங்க. புனித லீமாரோஸ், புனித மார்டின் டி போரஸ் ஆகிய புனிதர்கள் எல்லாம் இவரோட மறைப்பணியால கிறிஸ்தவ விசுவாசிகளா மாறி புனிதர்கள் ஆனவங்க. மறைப்பணி மட்டும் இல்லாம ஏராளமான மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் குருமடங்களை நிறுவியிருக்காரு யூரிபியாஸ். தொடர்ந்து கடினமா உழைத்ததால உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறுதியா 1606ல இறந்து போயிருக்காரு யூரிபியாஸ். மார்ச் 23 யூரிபியாஸ் ஆஃப் மோர்கவிகோ ஃபீஸ்ட் டே.